அனைவருக்கும் வணக்கங்க. நான் திருப்பூர் மாவட்டத்தில் ரவி பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 1/1/2026 வருடத்தோட புது வருடத்தோட முதல் நாள் இன்றைக்கி. அந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் அன்றைக்கி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் போனோம்னா வருஷம் பூரா வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வேலைக்கு போவோம். அந்த மாதிரி நம்ம திருப்பூர் முனிசிபாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வருஷம் பூரா வேலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இவ்வளோ பெரிய குப்பைக்குழியை போட்டு அதுக்கு இன்றைக்கி தீ வச்சு அது அவிக்கும் பணியில் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸு தீவிரம் வந்து அவிச்சிட்டு போயிருக்காங்க. அது இன்னும் அவிஞ்ச மாதிரி தெரியல, இன்னும் கீழே எரிஞ்சிட்ருக்குது. உங்கள் பார்வைக்கு தெரியல என்னென்னு அவ்வளோ புகமூட்டமாக இருக்குது. அப்புறம் முன்னோர்கள்லாம் சொன்ன மாதிரி போகி பண்டிகை அன்றைக்கி பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்க. என்னென்னா வருங்காலில் பழசெல்லாம் ஒழிச்சிட்டு பூசு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க. அதையும் இவங்க பின்பற்றுறாங்க. 2025 பழைய குப்பையில் பூரா இவங்க அருமையாக தீ வச்சு கொளுத்தி எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பயங்கர புகை அப்படி எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா முதல்ல எரித்து முடிச்சிட்டாங்களோட்டுக்கு. இந்த பகுதியில் முதல்ல எரித்து முடித்து ஜேசிபி விட்டு நிறவிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், மண்ணெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ கருகருன்னு இருக்குதுன்னு. இவ்வளோ தீ பிடிச்சி கிட்டத்தட்ட 1 ஏக்கராக்கு மேலே இந்த மண் மலடாயிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த காட்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த மண்ணை உனி ரெடி பண்ணி தீ வச்சு அப்படியே கருப்பாக பூரா இந்த மாதிரி கருகருன்னு ஆக்கி விட்டு பக்கத்தில் எல்லாம் எந்த மக்களுக்கு குடி இருக்காத மாதிரியும் சீக்கிரமாக கேன்சர் வந்து இறக்கக்கூடிய பாலித்தீன் இதெல்லாமே நல்லா எரித்து பக்கத்தில் யாருமே வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்கிறேன்னு நம்மளுக்கே புரியல. இங்கே பாருங்கள், இதை இன்னும் இந்த சைடில் எரிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய குழி, அது எப்படி எரியுதுன்னு பாருங்கள். தெரியுதான்னு தெரியல எனக்கு, ஆனால் பயங்கரமாக எரியுது. இங்கே நேரடியாக பார்த்தோம்னா நிற்கவே முடியல. இது பார்த்திங்கன்னா இந்த புகை கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பக்கத்துலலாம் கம்பெனிங்க வீடுக இதெல்லாமே இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக தீ எரியுது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. முனிசிபாலிட்டி எத்தனை தடவை தான் நம்ம இந்த பதிவில் போட்டாலும் அவங்க இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கொட்டி எரிக்கிறது, அங்கேருந்து அங்கே கொண்டு போய் கொட்டி எரிக்கிறது, இதுதான் நடக்குது. கொஞ்சம் குப்பையில் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தரம் பிரித்து வாங்குங்க, அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதே மாதிரி இருந்ததுன்னா திருப்பூர் மக்கள் சீக்கிரமே கேன்சரு, புற்றுநோய், அப்புறம் பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சனை, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30-40 வயசில் எல்லாம் இறந்துட்டுருக்குறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் பிரச்சனை தான். இந்த மாதிரியெல்லாம் மண்ணை மலடாக்கி கருகருன்னு இருக்குது. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா எப்படி என்ன சொல்கிறேன்னே தெரியல. இங்கே பாருங்க, பூரா கம்பெனி இது ஏரியா இப்படி தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் பயங்கர பாதாளம் இதில் இன்னும் எரியுது. பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் அவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது அவிக்கிறது கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் முனிசிபாலிட்டி கொஞ்சம் இதுக்கு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்ல. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம்.